யூரோகிரிப் டயர்ஸ் பை டிவிஎஸ். இது சாதாரண கிரிப் இல்ல, யூரோகிரிப். புதுச்சேரியிலிருந்து ரகுமான் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். ரகுமான், புதுச்சேரியில் இந்த தேர்தல் பிரச்சார களம் எப்படி இருந்தது? தலைவர்கள் எப்படி இந்த பிரச்சாரங்களை கையில் எடுத்தாங்க? தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையமும் நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. அதை கண்காணிக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? கண்டிப்பா கார்த்திகா, அதாவது தமிழகம் புதுச்சேரி என்பது சொல்லும் போது 39+1 என்றுதான் சொல்வார்கள். ஆனால் 39+1 என்று சொன்னால் கூட, புதுச்சேரி 1 என்றால் கூட, இது ஒரே யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகுதி புதுச்சேரி ஆகும். ஆகவே இந்த புதுச்சேரி தொகுதியை தேசிய தலைவர்கள் முக்கியமாக கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொண்டு இந்த தேர்தலை செய்திருக்கின்றார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த வகையிலே புதுச்சேரி களத்திலே 26 வேட்பாளர்கள் களத்திருக்கின்றார்கள். அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் கட்சி இருக்கின்றார்கள். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கதிர்காமம் பகுதி தான் சற்று நேரத்திற்கு முன்பாக முதலமைச்சர் ரங்கசாமி தன்னுடைய தேர்தல் பரப்புரையை முடித்துவிட்டு சென்றிருக்கின்றார். தொடர்ந்து புதுச்சேரியை பொறுத்தவரை யூனியன் பிரதேசம் என்பதனால் 144 தடை உத்தரவு என்பது வழக்கமாக அமுல்படுத்தப்படும். அதாவது அந்த தடை உத்தரவு அமுல்படுத்தப்பட்டால் கூட்டமாக கூடி யாரும் இருக்கக்கூடாது, 5 பேருக்கு மேல் கூடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். அது இன்று 6 மணிக்கு தொடங்கி இருக்கின்றது. இது 20ஆம் தேதி காலை 6 மணி வரைக்கும் அமலில் இருக்கும். அந்த வகையிலே பரப்புரைகள் ஓய்ந்துவிட்டது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போன்று புதுச்சேரியோடு இருக்கக்கூடிய ஒரே தொகுதியை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக தேசிய கட்சிகள் முனைப்போடு போட்டியிட்டது. அதாவது புதுச்சேரியில் சுட்டரித்த கடும் வெப்பத்தை கூட ஒரு 3வது அணியாக எடுத்துக்கொண்டு கூட அதை பொருட்படுத்தாமல் தங்களுடைய பரப்புரையை முடித்தார்கள். அந்த வகையிலே பரப்புரை முடிந்துவிட்டது. இது தற்போது தேர்தல் துறையானது தங்களுடைய பணிகளை துவக்கியிருக்கின்றார்கள். இன்னும் சிறிது நேரத்திலே புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார்கள். என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் புதுச்சேரி மாநிலத்தில் அமல்படுத்தப்பட இருக்கின்றது என்பது குறித்தான நடவடிக்கை எடுப்பார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை 30 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய ஒரே ஒரு பாராளுமன்ற தொகுதி இருக்கின்றது. 10,20,000 வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள். மேலும் 967 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 237 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த பகுதியிலே துணை ராணுவ படையினர் அந்த பகுதியிலே பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் 60 வாக்குச்சாவடிகள் பெண்கள் மட்டுமே பணியாற்றக்கூடிய வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் வாக்காளர்கள் எளிதாக வந்து வாக்களிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் செய்யப்பட்டிருக்கின்றன. யூரோகிரிப் டயர்ஸ் பை டிவிஎஸ். இது சாதாரண கிரிப் இல்ல, யூரோகிரிப்.